சில பெற்றோரால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு கேள்வியை இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. அது என்னன்னா, என் குழந்தை மற்ற எல்லா பாடங்கள்லையும் நல்லா படிக்குது, நல்ல மதிப்பெண்கள் வாங்குது. ஆனால் இந்த ஒரு பாடத்துலையும் மட்டும் ஏன் அவன் கோட்டை விடுறான், ஏன் மதிப்பெண்கள் வாங்க மாட்டேங்கிறான்? குறிப்பாக சில குழந்தைகள் கணக்கில் கோட்டை விடுவாங்க, கணக்கில் தோற்று போவாங்க. மற்ற பாடங்களில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க, கணக்கில் அவங்களால பாஸ் ஆகவும் முடியாது, சில நேரங்களில் பாஸ் ஆனாலும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கவும் முடியாது. அதுக்கு நேர்மாறா சில குழந்தைகள் கணக்கில் நல்லா படிப்பாங்க, தமிழ், ஆங்கிலம், அறிவியல் இந்த மாதிரிப்பட்ட பாடங்களில் ஏதாவது ஒன்றில் கோட்டை விடுவாங்க. உங்கள் குழந்தை ஒரு பாடத்தில் மட்டும் ஏன் குறைவா மதிப்பெண் எடுக்குது அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. இந்த வீடியோவில் சில உளவியல் அல்லது சமூகவியல் காரணங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் குழந்தைகளுடைய அந்த மூளை சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்கு தர்றேன். முதல்ல, குழந்தைகள் ஒரு சில பாடங்களில் குறைவாக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுல அந்த பாடங்களை குறித்து அவங்களுக்கு கிடைச்ச கசப்பான அனுபவங்களா இருக்கலாங்க. 3ஆம் வகுப்புல எனக்கு நடந்த ஒரு அனுபவங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் நான் நல்லா எல்லா பாடங்கள்லையுமே மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனாலே வகுப்பு தலைவராக வச்சிருந்தாங்க. 3ஆம் வகுப்புல எங்க வகுப்பு ஆசிரியரே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் தான். அவர் ஒரு கணித ஆசிரியர். அவர் ஒரு மாத தேர்வு சரியான நேரத்துக்கு அவர் போடலை. மற்ற எல்லா தேர்வுகளும் முடிஞ்சிட்டது. அவர் பல வேலைகளில் பரபரப்பாக இருந்ததுனால அவரால் அந்த தேர்வை போட முடியலை. தேர்வுக்கான நாள் அவர் சொல்லவும் இல்லை, பாடங்களை சொல்லவும் இல்லை. ஒரு நாள் திடீர்னு எங்கள் வகுப்புக்குள்ளே வந்து அவர் கரும்பலகையில் 2 கணக்குகள் எழுதி போட்டுக்கிட்டு, இந்த 2 கணக்குகளையும் செய்யுங்க, இதுதான் உங்களுடைய மாத தேர்வு அப்படின்னார். பயத்துலையும் பதட்டத்துலையும் அந்த 2 கணக்கையுமே தப்பாக போட்டாங்க. ஆக அந்த மாத தேர்வில் எனக்கு கணக்கில் கிடைச்ச மதிப்பெண் 0. நம்ம பள்ளிக்கூட தேர்வு முறைப்படி எந்த ஒரு பாடத்தில் தோற்றாலும் எல்லா பாடத்துலையும் தோற்றது மாதிரி தானே. அந்த மாத தேர்வில் தோற்ற வருத்தம் என் மனசுக்குள்ளே இருக்க வகுப்பாசிரியர், அந்த தலைமை ஆசிரியர் அதோட விடலை. வகுப்புல எல்லாருக்கும் முன்னாலே என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். உன்னை நான் நல்லா படிக்கிற பையன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவ்வளவு மக்கா இருந்திருக்கிற அப்படி சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வகுப்புல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரேங்க் கார்டை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு அழுகையாக வருது. அதை கொண்டு வீட்டில் கொடுத்தா வீட்டில் என்ன செய்வாங்க, திரும்பவும் அடிதான், வர வர உனக்கு விளையாட்டு அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு வீட்லேயும் நமக்கு சரியான ஒரு ஆதரவு இல்லை. அப்புறம் பள்ளிக்கூடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ, முதல் தரம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வகுப்பு தலைவராக இருக்க முடியும். அதனால என்ன வகுப்பு தலைவர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆக அன்னையிலிருந்தே அந்த கணக்கு பாடத்தை வெறுக்க தொடங்கினாங்க. அப்புறம் கணக்கு பரீட்சை வந்தாலே ஒரு பயமும் பதட்டமும் வர ஆரம்பிச்சிடும். எப்படி படித்தாலும் நமக்கு ஒருவேளை தோற்று போவோம் அப்படிங்கிற பயத்திலேயே சரியாக படிக்க முடியாமல் போச்சுது. இது எல்லாமே ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்ததுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பையனி சொல்லி என்ன 12ஆம் வகுப்பில் கணிதம், உயிரியல் அந்த பாடப்பிரிவில் கொண்டு சேர்த்துருந்தாங்க. கணக்கில் கடைசியாக நான் பொது தேர்வில் எடுத்த மதிப்பெண் 200க்கு 86. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படி சொல்லி நான் சிந்திச்சு பார்த்து கடைசியில் உளவியல் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த உண்மைகளெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் கல்லூரியில் சேர்ந்த பிறகுதான் இளங்கலையில் கணிதம் இல்லாத ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்குள்ள இருக்கிற திறமைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சுதுங்க. வகுப்பு அளவிலும், கல்லூரி அளவிலும், பல்கலைக்கழக அளவிலும் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய பரிசுகளை பெற ஆரம்பித்தேன். அதனால உங்கள் குழந்தைகள் மதிப்பெண் அட்டையை உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது எந்த காரணம்னு தெரியாமல் அந்த குழந்தைய கண்ணா பின்னாடி திட்டினீங்கன்னு சொன்னால் அந்த பாடத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துடுறாங்க. ஆக பெற்றோர் நாம தாங்க குழந்தைகள் இப்படி ஒரு பாடத்தில் மதிப்பெண் குறைவாக எடுத்துகிட்டு வராங்க, அல்லது இந்த ஆசிரியர் எனக்கு பிடிக்கல, இந்த பாடம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது நாம் கொஞ்சம் ஆதரவு காட்டணும். கவலைப்படாதடா, கொஞ்சம் முயற்சி பண்ணு, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நம்ம படிக்கலாம், அடுத்த மாதம் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவ அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தினா தாங்க அந்த பாடத்து மேலே இருக்கிற அந்த கசப்புணர்வுகளை எல்லாம் குழந்தை மாற்றி படிக்க ஆரம்பிக்கும். 2வதாக பார்த்தீங்கன்னா, சில பாடங்களை வச்சு நம்ம குழந்தைகள் மேலே கொடுக்குற மன அழுத்தங்கள். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பாடங்களும் உண்மையிலே பிடிக்கிறது இல்லைங்க. குழந்தைகளுடைய மூளை அமைப்புக்கு ஏற்பவே அவங்களுக்கு எந்த பாடம் நல்லா பிடிக்கும், எந்த பாடம் நல்லா வரும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்குறேன். உளவியல் காரணத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அழுத்தம், ஒரு பாடத்தை மையப்படுத்தி அந்த பாடத்தின் மீது நீங்கள் அதிகமாக கொடுக்குற கவனம். இப்போ குறிப்பாக கணித பாடம், ஒரு குழந்தை மருத்துவராகனாலோ பொறியியலாளராகனாலோ கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஆக சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி காட்டுறது, நீ டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பாக கணக்கு முக்கியம், அதில் நீ நல்ல மார்க் எடுக்கணும், அல்லது இந்த பாடத்தில் மட்டும் மதிப்பெண் குறைஞ்சாலும் டோட்டல் அடி வாங்கிடும், கட் ஆஃப் போயிடும், இப்படியெல்லாம் சொல்லி தேவையில்லாத அழுத்தங்களை போடும்போது இயல்பாக இருந்து படித்து அந்த பாடத்தை மனசில் ஏற்ற வேண்டிய குழந்தை அந்த பாடத்தை திறந்தாலே நீங்கள் கொடுத்த அந்த வருங்காலம் பற்றிய பல பயங்கள் அவங்களுடைய கண் முன்னால் வந்து போகுது. என்னுடைய டோட்டல் அடி வாங்கிடுமோ, இந்த பாடத்தை நான் ஒழுங்காக படிக்கலைன்னா நீட் தேர்வில் எனக்கு கட் ஆஃப் அடி வாங்கிடுமே, அல்லது எனக்கு எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கும், இப்படிலாம் சொல்லி வருங்காலத்தை குறித்த பயங்கள்
படிக்க உட்காரும் போதே அவங்களுடைய மனசுல ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பாடம் குறித்த ஒரு மன அழுத்தம் அந்த குழந்தையுடைய மனசுல விழுந்துட்டுனா அந்த பாடத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய மனதுல எப்போதுமே அந்த பாடம் குறித்த வருங்கால கற்பனைகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் அது சரியா மனதுல பதியாது, அதை அவங்க தேர்வுல சரியா எழுதவும் முடியாது, மதிப்பெண்ணும் கிடைக்காது. திரும்ப என்ன பழையபடி திட்டும். அந்த பாடத்தை குறித்த ஒரு விருப்பம் தான் அந்த குழந்தைகளுடைய மனதில் அதிகமாகிட்டே இருக்கும். மூணாவதை பார்த்தீங்கன்னா, ஒரு பாடம் நமக்கு வரல அப்படிங்கிறத விட அந்த பாடத்தை எடுக்கிற ஆசிரியர் நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். சில நேரங்களில் சில ஆசிரியர்கள்லாம் அரக்கர்கள் போல நடந்துக்குவாங்கங்க. குழந்தைகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, பக்குவமாக நடத்தவே மாட்டாங்க. அடிக்கிறது, திட்டுறதுன்னு அந்த மாணவர்கள் எப்பவும் என்ன பார்த்தா பயப்படணும், அப்போதான் ஒரு மரியாதை இருக்கும் அப்படி சொல்லியே குழந்தைகளது வாழ்க்கையை கெடுத்து வச்சுருவாங்கங்க. ஒரு ஆசிரியர் மேலே ஒரு பயம் இருந்ததுன்னா ஒரு குழந்தை எப்படி தைரியமாக அந்த ஆசிரியர்கிட்ட போய் ஒரு சந்தேகத்தை கேட்கும். சந்தேகத்தை கேட்கும்போது சில ஆசிரியர்கள்லாம் பார்த்துருக்குறேன், காதை பிடிச்சி திருகி அப்போ நீ வகுப்பில் என்னத்தை கவனிச்ச அப்படி சொல்லுவாங்க. இந்த மாணவன் எப்படி திரும்ப போய் அந்த ஆசிரியர்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்பான்? சந்தேகத்தை தேர்வுக்கு முன்னால் தீத்தா தானே அவனால் படித்து அதை ஒழுங்காக பரீட்சையில் எழுத முடியும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆக இந்த ஆசிரியர் மேல உள்ள பயத்திலேயே அந்த பாடத்தை வெறுக்க ஆரம்பிப்பாங்க, சந்தேகங்களை தீக்காமலே இருப்பாங்க கடைசி வரைக்கும். நான் அடிக்கடி சொல்றது போல, ஒரு ஆள் சொல்றது ஒரு குழந்தை கேட்கணும்னா அந்த ஆள் மேல ஒரு நம்பிக்கை வேணும், மரியாதை வேணுங்க, அப்பந்தான் கேட்கும். ஒருவேளை ஒரு ஆள் மேல நமக்கு கோபமும் எரிச்சலும் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த ஆள் என்னதான் சொல்லி தந்தாலும், உலகமாக தத்துவத்தை தான் சொல்லி தந்தாலும், நம்ம வாழ்க்கைக்குரிய எவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லி தந்தாலும் நம்ம மனசு அந்த ஆள் சொல்ற எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காதுங்க, ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில ஆசிரியர்கள் நம்ம குழந்தைக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படி சொன்னா அந்த குழந்தைகளது பள்ளிக்கூடத்தை மாத்திடுறது நல்லது. அல்லது அந்த குறிப்பிட்ட பாடத்துல அந்த குழந்தைகளுக்கு எப்போதுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்காங்க. சில ஆங்கில ஆசிரியர்கள் கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல வேலை செய்ய வரும்போது அந்த மாணவர்களுக்கு ஏற்றபடி எளிமையா சொல்லி கொடுப்பாங்கங்க, புரிகிறது மாதிரி இலக்கணங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு இருந்த ஆங்கில ஆசிரியர் மோர் வந்தால் தேன் வரும், மோர் வந்தால் தேன் வரும். ஆங்கிலம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், மோர் தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆக இப்படி எங்களை எளிமையாக மனப்பாடம் பண்ண வைக்கிறதுக்கான நிறைய யுக்திகளை ஆங்கில ஆசிரியர் பயன்படுத்தினாங்க. ஆனால் சில பள்ளிக்கூடங்களில் ஆங்கில ஆசிரியர் தன்னை ஏதோ பிரிட்டிஷ் இளவரசர் போலவும் எலிசபெத் ராணியுடைய மக போலவும் சிலர் நினச்சிக்குவாங்க. அந்த குழந்தைகள் முன்பாக ஒரு டாம்பிகமாக மெத்த படித்தவர் போல காட்டும்போது குழந்தைகளுக்கு ஒரு வெறுப்பு அந்த பாடத்தின் மீது அந்த ஆசிரியர் மேலே வந்துடுறாங்க. அதுபோல் எல்லா ஆசிரியர்களுக்கும் சரியான ஒரு பாடம் கற்பிக்கின்ற முறையும் தெரியாதுங்க. குழந்தைகளுக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பெரிய கேப் எப்போதுமே இருக்குங்க. அவங்களால தாங்கள் கற்றுக்கிட்ட அந்த கான்செப்டுகளை எளிமைப்படுத்தி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே தெரியாது. சிலர் வாசித்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைகளுக்கு முன்னால பாடப்புத்தகத்தை, சிலர் எப்பவும் போர்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆக ஒரு ஆசிரியர் வகுப்புல எப்படி நடந்துக்கிறார் அதனுடைய அடிப்படையில் நம்ம குழந்தைகள் ஒரு பாடத்தை, ஒரு குறிப்பிட்ட பாடத்தை வெறுக்கிறதுக்கு காரணமாயிடுங்க. அது இந்த மாதிரி நம்ம மனதுக்கு பிடிக்காத ஆசிரியர்கள் தொடக்க பள்ளிக்கூடங்கள்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை தொலைஞ்சுதுங்க. ஏன்னா கணிதமா இருக்கலாம், ஆங்கிலமா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், அடிப்படையான தத்துவங்கள் தொடக்க பள்ளிக்கூடங்கள்ல தானே நமக்கு கிடைக்குது. ஆக தொடக்கத்திலேயே அந்த சரியான தகவல்கள் நமக்கு ஆசிரியர்கிட்ட இருந்து கிடைக்கல, அல்லது நமக்கு புரியறது மாதிரி அந்த ஆசிரியர்கள் சொல்லி தரலன்னு சொன்னா அந்த அடிப்படை இல்லாத ஒரு பாடத்தை நம்ம எப்படி கட்டமைச்சு கொண்டு வர முடியும்? ஒரு அடிப்படையான புரிதல் கணிதத்துல இல்லைன்னா பெரிய பெரிய கணக்குகள் பெரிய பெரிய வகுப்புகளுக்கு போகும்போது வரும், எப்படி ஒரு குழந்தை போட்டுக்கும். அப்புறம் என்ன நடக்கும்? வடிவேல் சொல்றது மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா, குழந்தைகள் தொடர்ச்சியா ஒரு பாடத்தை குறித்து கேட்கிற எதிர்மறையான வாசகங்கள், உரையாடல்கள். குறிப்பா ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்குதுன்னா மூத்த குழந்தைக்கு ஒருவேளை அறிவியல் பாடம் வரலன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து 2வது குழந்தைகிட்ட சொல்லும், அறிவியலுங்கிறது ரொம்ப கஷ்டமான பாடம், அதில் எனக்கு எப்போவுமே மார்க்கு கம்மியாக தான் வரும், அது ரொம்ப கஷ்டமான பாடம் அப்படி இப்படியே சொல்லிட்டு இருந்ததுன்னா 2வது குழந்தைய நம்ப ஆரம்பிக்கும், அறிவியல் ரொம்ப கஷ்டமான பாடம், அது நம்ம படிக்கவே முடியாது, அதில் நல்ல மார்க் கிடைக்கவே செய்யாது அப்படி சொல்லி 2வது குழந்தை அதை மனசில் ஏற்ற ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் உள்ள மூத்த குழந்தைகள் சொல்கிற வசனங்கள் மட்டுமல்ல, நம்ம படிக்கிற வகுப்புலேயே இருக்கிற நண்பர் கூட்டம், அவங்களுக்கு என்ன பாடம் சரியாக வரலையே அந்த பாடத்தை பற்றி எப்போவுமே எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. கணக்கு ரொம்ப மோசமான பாடம்டா, கணக்கு எனக்கு வரவே இல்லைடா, இந்த மாதமும் கணக்கில் தோற்றுட்டேன்டா அப்படி சொல்லும்போது அந்த உரையாடலில் பங்கெடுக்கிற நம்ம குழந்தைகளும் ஆமாம் கணக்கு ரொம்ப கஷ்டமான பாடம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கே கணக்கு வர மாட்டேங்குது, நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல அப்படி சொல்லி அந்த பயம் மனதுக்குள்ள அவங்கள அறியாமலே உள்ள போயிடாங்க. ஆக அந்த பாடம் சம்பந்தமான பரீட்சையோ அல்லது ஒரு கேள்வியோ வரும்போது இயல்பாக அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வசனங்கள் ஞாபகம் வந்துடும், பயம் வந்துடும். ஆக அவங்களால சரியா அந்த பரீட்சையில
எழுத முடியாது, பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, மதிப்பெண்கள் வாங்க முடியாதுங்க. ஆக நமது குழந்தைகளுக்கு கிடைக்கிற எதிர்மறையான அனுபவங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்ற தவறி இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கடைசி வரை அந்த பாடத்தின் மீது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு குழந்தையும் வேணும்னே ஒரு பாடத்தில் மக்கா இருக்கிறது இல்லைங்க. நம்ம மதிப்பெண் அட்டையை வாங்கி பார்க்கும்போது சில பாடங்கள் அவங்க குறைவான மதிப்பெண்கள் வாங்கி இருக்கும்போது அப்படியே அவங்கள எரிச்சல் பட்டு அடிக்கிறோம், திட்டுறோம். ஆனால் அந்த குறைவான மதிப்பெண் நமக்கு சொல்லி தருகிற கதைகளை, உண்மைகளை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அதை அந்த குழந்தைகள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு சரி பண்ணுறதும் கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அம்மாவுக்கும் இப்படி தான் ஒரு கடிதம் வந்தது. வகுப்பாசிரியர் அந்த பையனுடைய டைரியில் எழுதி விட்டார், யுவர் சன் டாம் இஸ் எ ஸ்டூபிட், கெட் ஹிம் அவுட் ஆஃப் த ஸ்கூல். இவன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதி இல்லாதவன்னு அந்த டைரியில் எழுதி அனுப்பியிருந்தார். அதை வாசித்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த பையன்கிட்ட கோபப்படவே இல்லை, அந்த பையனை திட்டவோ அடிக்கவோ ஒன்றும் செய்யலை. அந்த பையன்கிட்ட பக்குவமாக சொன்னாங்களாம், டாம் உனக்கு படித்து கொடுக்குற அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் திறமையான ஆசிரியர்கள் இல்லையா, அதனால் வீட்டில் வச்சே நான் உனக்கு பாடம் சொல்லி தர்றதுக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி எதிர்மறையாக வந்த ஒரு செய்தியை நேர்மறையாக பையன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த தாய். விளைவு என்னாச்சுது, வரலாற்றிலேயே தனி மனிதனாக அதிகப்படியான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரனாக அந்த முட்டாள் தாம் இன்று இருக்கிறார். அன்பான பெற்றோர்களே, உங்கள் குழந்தை ஒரு சில பாடங்களை மட்டும் வெறுக்க என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான தொடக்கத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இனி அந்த குழந்தைகளுடைய மூளை அமைப்பு, அந்த குழந்தைகளுடைய கற்றல் முறைகள், இதன் அடிப்படையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.